ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதி நகர் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கடந்த 2 நாளாக 2 காரியம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்க விரும்புகிற கலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பிசாசின் விதை என்கிற தலைப்பில் பார்த்தோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, வீணான சிந்தனை. அதை ஆண்டவர் எடுத்துட்டு போடும்படி ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். 2வது உலகம், சத்ரு விதைச்சதான உலகம் என்கிறதான விதை, அதையும் எடுத்து போடும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி 3வது நாளில் இந்த பிசாசுடைய விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் லோத்துடைய மனைவியை வச்சு பார்த்தோம். ஏன் போக முடியலை, ஏன் முன்னாடி நகரலை, ஏன் லைஃப் நின்று போச்சு அப்படின்னா, என் ஜனம், நான் இருந்த பூமி, என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தோம், நின்றுட்டான். நிறைய நேரம் நம்மளுடைய லைஃப் முன்னாடி போகாத காரணம் அது ஒன்று, நமக்குள்ளே சத்ரு விதைச்ச உலகம். இந்த உலகத்தை விட்டு வெளியே வர மாட்டோம். இது நல்லா இருக்கே, இது சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கே அப்படி. அதனால் அதை விட்டு வெளியே வரணும்னு நேற்று தினம் தியானிச்சோம். அதே போல் இன்றைக்கி 3வது நாளிலும் லோத்தை வைத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நம்முடைய லைஃப்க்கு தேவையான ஒரு லெசன். ஏன் நம்முடைய வாழ்க்கை அடுத்த படி போகலை, ஏன் உயர்வை நோக்கி போகலை, போகிறோம் ஆனால் உயர்வை நோக்கி போகலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பிசாசு விதைத்த விதை. அந்த விதை என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இப்போது 3வது நாளில் இந்த பிசாசுடைய 3வது விதை என்ன அப்படின்னா, என்னால் முடியாது. ஐ cannot do it. என்னால் அந்த காரியம் சாதிக்க முடியாது, என்னால் இந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியாது, என்னால் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது, இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாது, இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியாது, எனக்கு இருக்கிற இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியாது, என்னால் வெளியே வர முடியாது, எனக்கு கடன் பாருங்க, என் லைஃப் இப்படி தான் அப்படிங்கிற முடியாது, என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு விதையை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தூங்குனீங்க பார்த்தீங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய் பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் சோர்ந்து போயிருந்த நாளில் உங்களோட இருதயத்தில் விதைச்சிட்டான். அந்த விதை இன்றைக்கி வளர்ந்து களையா மாதிரி இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லுது, உன்னால் முடியாது. இப்போ உங்களுடைய இருதயம் சொல்லுது, என்னால் முடியாது. தேவனால் எல்லாம் கூடும், இல்லையா? அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரியதானவைகளை செய்வான், இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரியதானவைகளை செய்வான்னு ஆண்டவர் தானே சொன்னார். பைபிளில் இன்னொரு வசனமும் சொல்லுது, மனிதனால் கூடாதது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இராது அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளால் எல்லாமே முடியும். we can achieve, we can proceed. நம்ம உயர்வை நோக்கி நம்மளால் போக முடியும். ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம லைஃப்பை நம்மளால் டேக்கிள் பண்ணி கொண்டு போக முடியும். நம்மளால் நம்மளோட லைஃப்பை தூக்கி மேலே கொண்டு நிறுத்த முடியும். ஆனால் இந்த சத்ருவுடைய விதை, இந்த பிசாசுடைய விதை என்ன சொல்லுது தெரியுமா? உங்களால் முடியாது. ஏசப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி உங்களால் முடியும். ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கேன். உலகத்தை ஜெயித்தவர் நான் உங்கள் கூட இருக்கேன். பிரச்சனையை நீங்கள் ஜெயிப்பீங்க, போராட்டத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க, பாவத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்ல, என் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராட விசுவாசத்தை காத்துக்கொண்டு இதுவும் நீதியின் எனக்காக வைக்கும், நல்ல போராட்டத்தை போராடு. ஐ ஹவ் டன் அ விக்டோரியஸ் லைஃப். நல்ல போராட்டத்தை நான் போராடி இருக்கேன். இப்போ ஒரு நாள் உங்கள் வாய் சீக்கிரமாக சொல்ல போகுது, இன்றைக்கி இந்த என்னால் முடியாதுன்னு விதைச்சிருக்கிற இந்த விதையை ஆண்டவர் இன்றைக்கி எடுத்துடுவார். இந்த அனுதின கண்மலைத்தை எனக்கு கேட்டுட்டு இருக்கும்போதே உங்களோட இருதயத்தில் என்னால் முடியாது, என் வாழ்க்கை மாறாதுன்னு சொல்லி வச்சுருக்கிற இந்த விதை இன்றைக்கி நீங்குது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உங்களுடைய விதை, அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த விதை கண்டிப்பாக ஆண்டவர் எடுத்துருவார். இன்றைக்கே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. முடியாதுன்னு எதுலெல்லாம் ஒதுங்கினீங்களோ ஆண்டவர் பெரிய விடுதலையை தாரார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.